இப்போ தான் பார்த்தேன் ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி கொஞ்சம் லைட்டாக துப்பாக்கி மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி அதில் வந்து வைலன்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு பார்த்தேன். யூஷுவல் ஏஆர் முருகதாஸ் ஃபிலிம் மாதிரி இல்லை, இது வைலன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், துப்பாக்கியோட இதில் ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே வில்லன், அதே டேரக்டர். ஸோ அந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குது. வித்யுத் ஜம்வால் மிரட்டிருக்காப்புல, அவர் அந்த சொல்வார்ல துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நீங்கள் நான் தான் சொல்லிட்டு, அதெல்லாம் ஆக்சுவலி அவருக்கு செட் ஆச்சு. அவருக்கு வில்லன் ரோல் சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயனுக்கு டஃப், அதாவது எப்படின்னா ஹீரோவும் வில்லனும் இதில் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆக்ஷன்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டண்ட்டோ இல்லை சினிமாட்டோகிராஃபியோ இந்த லைட்டிங்கோ இல்லை அந்த ஆக்ஷன் அந்த சீக்வன்ஸ் எங்கள் இடத்துல ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு மேக்கிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. அந்த கன் ஷூட்லாம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எடுக்கிறாப்புல. அடுத்த துப்பாக்கின்னு கூட சொல்லலாம் அந்த படத்தை. அவர் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கவர் தாறுமாறாக பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு டைலாக், துப்பாக்கியோட ரீரிலீஸ் டைலாக் கூட கொடுத்துருக்காரு. ஒன்றும் இல்லை, படம் நல்லா வரும்னு நினைக்கிறோம். நான் பார்க்குறதுக்கு ட்ரைலர் மாசாக இருக்குது ப்ரோ. ஏன்னா லாஸ்ட்டாக அந்த கன்று இப்போ லாஸ்ட்டாக வந்த விஜய் மூவியில் கன்று ஒன்று மாற்றி கொடுக்குறாங்க. அது கூட இதில் லிங்க் ஆகுது. யார் கையில் துப்பாக்கி இருக்கோ அந்த கதையில் நான் நல்லா வில்லை அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. நல்லா தான் இருக்குது. மதராசி ட்ரெய்லர் இப்போ தான் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப ஹைப்டாக இருக்கேன் படத்துக்கு. ஒரு துப்பாக்கி பார்த்த ஃபீல் வருது இந்த ட்ரெய்லர்லேருந்து. துப்பாக்கி ஒரு ஜென்ரேஷனல் செட் பண்ணி கொடுத்துச்சு விஜய்க்கும் சரி முருகதாஸும் சரி. இதுவும் சிவகார்த்திகேயனுக்கும் நல்ல இதாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். முருகதாஸ் அவர் துப்பாக்கி கத்தி இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கும் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது, பழைய படம் பார்த்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருக்குன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ட்ரெய்லர் பார்த்தேன், ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஒரு ஃபுல் ஆக்ஷன் பேக் ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் லவ் போர்ஷனும் ஒரு ஆக்ஷன் பேக், ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும்னு நம்புகிறோம். நல்லாயிருக்கு. மெட்ராசி வந்து ஒரு நல்ல கம்பேக் ஃபிலிமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நல்லா இருக்குது அது பார்க்க. துப்பாக்கி அது வந்து ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிம். நினச்சாலும் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமான்னு தெரியல. படம் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம் அது எப்படி வருது. மதராசி ட்ரெய்லர் பார்த்தோம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்த்தீங்கன்னா இவர் முருகதாஸ் படத்துக்காகவே பார்க்கலாம் ஒரு வாட்டி. பார்த்தீங்கன்னா விஜய் எப்படி இருந்தாலும் அது விஜய் லெவலுக்குன்னு சொல்ல முடியாது, விஜயோட கொஞ்சம் நல்லா பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். துப்பாக்கி லெவலுக்கு இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக இருக்கும். பிடிச்சிருந்தது இந்த ட்ரெய்லரு. இந்த பையன் தான் சிக்கந்தர் பார்த்துட்டு நல்லா இல்லைண்ணா, எனக்கு முருகதாஸ் வரும் தெரியும், கம்பேக் கொடுப்பாரு அப்படி. இந்த பையன் பெங்களூர் நல்லா மதராசி சப்போர்ட் பண்ணல, பட் நான் மதராசி தான். துப்பாக்கி கொடுத்தது கரெக்ட் தானா? அவர் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டார், அதனால் அடுத்த கட்டம் போகணும்ல. நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. ஐ திங்க் இது முருகதாஸ்க்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் ப்ரோ. எஸ்கே நான் நல்லா இருக்கார். அதில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஐ மீன் துப்பாக்கியில் கூட இருந்ததில்ல அது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி அது போய்டும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃபில் அது மாதிரி வந்தால் வரும்னு நினைக்கிறேன். புதுசாக துப்பாக்கி கையில் அதெல்லாம் சொல்கிறாங்க, எதிர்பார்க்குற நல்லா இருக்கும்ன்ட்டு. மற்றபடி செப்டம்பர் 5 படம் ட்ரைலர் பார்க்க நல்லாவே இருக்குது, எதிர்பார்க்குற நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முருகதாஸ்க்கு இது ஒரு கம்பேக்காக இருந்தால் அவர் கரியருக்கும் எஸ்கேயோட கரியருக்கும் நல்ல ஒரு பெரிய இதுவாக இருக்குது.